வணக்கம் நேயர்களே. சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். அரசியல் களத்தில் என்னவெல்லாம் நடக்கும் என்று யாராலும் சொல்ல முடியாத அளவிற்கான நகர்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அதற்கான காரணம் என்பது திமுகவினுடைய தரப்பில் மிக நியாயமாக இருக்கிறது. நிச்சயமாக உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதாவது வருகிற 8ஆம் தேதி இந்தியா கூட்டணியினுடைய சார்பில் டெல்லியிலே ஒரு கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று திமுகவிற்கு வந்த அழைப்பு. திமுகவினுடைய தலைமை கழகத்திலிருந்து அதற்கு ஒரு அறிக்கை வெளிவந்திருக்கிறது. அந்த கூட்டத்தில் திமுக பங்கேற்காது. காரணம், காங்கிரஸ் இழைத்த அந்த துரோகத்தினால் அந்த கூட்டத்தில் பங்கேற்க இயலாது. திமுக தொண்டர்களுடைய உணர்வுக்கு மதிப்பளித்து இப்படியான ஒரு முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதே சமயத்தில் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் எழுப்பக்கூடிய பிரச்சனைகளுக்கு, மக்களினுடைய பிரச்சனைகளுக்கு நாங்கள் குரல் கொடுப்போம். இந்தியா கூட்டணியில் திமுக எப்படி இருந்தது, ஒரு மைய சக்தியாக விளங்கியது என்பதெல்லாம் அந்த அறிக்கையிலே இருக்கிறது. அதை பற்றி தான் இன்றைக்கு நாம் வாதியை கடைபெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே திமுகவுடைய தரப்பிலிருந்து கவிஞர் தமிழ்தாசன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வணக்கம். அதே போன்று பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய திரு சுரேஷ்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் ஜூம் வாயிலாக, அவருக்கும் வணக்கம். அதே போன்று அரசியல் விமர்சகர் புதுமடம் ஹலீம் அவர்களுக்கும் வணக்கம். அதே போன்று அரசியல் விமர்சகர் கவிதா சத்தியமூர்த்தி அவர்களுக்கும் வணக்கம். முதல்ல தமிழ்தாசன் சார், உங்கள்கிட்ட தான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். இந்தியா கூட்டணியினுடைய மைய சக்தி திமுக அப்படின்னு சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பேர பரிந்துரைத்திலே மிக முக்கியமான காரணம் திமுக தலைவர் அவருடைய பங்கு இருந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். அவர்கள் முன்வைத்த அத்தனை விஷயங்கள் இருக்கிறது. இந்தியா கூட்டணி கூட்டம் கூட்டப்பட வேண்டும்னு திமுக தலைவர் எந்த அளவுக்கு உத்வேகமாக அதன் மூலமாக செயல்படுத்திய விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு அதே கூட்டத்தில் நாங்கள் கலந்துக்க மாட்டோம்னு முடிவெடுத்திருக்காங்களே, எப்படி பார்க்குறீங்க? கேக்குதா? தமிழ்தாசன் சார் மியூட்ல எதுவும் இருக்கோ கொஞ்சம் செக் பண்ணுங்க. நீங்க பேசுறீங்க, எனக்கு ஆடியோ வரல. அன்றைக்கு நிதிஷ்குமார் அவர்கள் எல்லாம் முயற்சி செய்து இந்த கூட்டணியை தொடங்க அன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த கூட்டணியில் ஏறத்தாழ 25க்கு மேற்பட்டது, இப்பொழுது 35 கட்சிகள் பங்கேற்கிற நிலைமை இருக்கிறது. ஆகவே அந்த கூட்டணியில் முக்கியமாக எதற்காக நாம் சேர்ந்தோம்? தமிழ்நாடு அரசியலில் என்னென்ன நடக்கும் என்பது கேட்டும் இந்தியா அரசியலில் என்னென்ன நடக்க வேண்டும் என்பதை அந்த கூட்டணியில் பங்கேற்கும் முக்கிய கட்சியாக, அதில் காவிரிக்கரைக்கு மட்டுமல்ல, இது கங்கைக்கரைக்கும் வழிகாட்டுகிற தலைவர் கலைஞர் அவர்களுடைய வழியிலே, அண்ணாவுடைய வழியிலே தளபதி அவர்கள் மிக தெளிவாகவே அந்த கூட்டணியில் பங்கேற்று பல்வேறு திமுகவினுடைய வலியுறுத்தல்களை வைத்திருந்தார். ஆனால் அப்படி வலியுறுத்தப்பட்ட பல்வேறு சம்பவங்கள் நமக்கு என்னென்ன என்று சொன்னால், நீட் தேர்வை சொன்னோம், அதை எதிர்த்தோம். தொகுதி சீரமைப்பும் மாநில உரிமைகள் போராடினோம், அதையும் நாம் சேர்ந்தோம். வக்ஃபு சட்டம் கொண்டு வந்தாங்க, அந்த சட்டத்தை எதிர்த்தோம். சிஏஏ என்று சொல்லக்கூடிய அந்த சட்டத்தை எதிர்த்தோம். சட்ட திருத்தங்கள் பல ஜனநாயகத்துக்கு எதிராக கொண்டு வந்த போதெல்லாம், மத்திய அரசு மோடி அரசு கொண்டு வந்த போதெல்லாம் எதிர்த்தோம். இன்னும் சொல்ல போனால் அதில் இருக்கக்கூடிய பல தவறுகளை, அதாவது இந்தியாவில் மோடி ஆளுகின்ற ஜனநாயக தவறுகளை கண்டித்து ஜனநாயகத்துக்கு நாம் குரல் கொடுத்தோம், சர்வாதிகாரத்தை எதிர்த்தோம் என்ற இந்தியா கூட்டணியில் நாம் பங்கேற்றோம். இதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமை என்ன என்றால், ஏன் பங்கேற்க முடியாது, இயலாது என்பதற்கு காரணத்தை மிக தலைமை கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தளபதி அவர்கள் அறிவித்து விட்டார். அவர்களுடைய ஆலோசனை பெற்று அறிவிப்பு. காங்கிரஸ் அந்த கூட்டணியிலே இருக்கிறது, அதாவது இந்தியா கூட்டணியில இருக்கிறது. காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய துரோகம் செய்து விட்டது. சட்டமன்ற தேர்தலில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 28 இடங்கள் கேட்டார்கள், கொடுத்தோம். இந்த கூட்டணியிலே அதற்கு முன்னாலே ராஜ்யசபா இடம் கேட்டார்கள், அதையும் ஒன்று கொடுத்து கிறிஸ்டோபர் திலக் என்பவர் காங்கிரஸ் கட்சியினுடைய செயலாளராக இருக்கக்கூடியவர், அவருக்கு கேட்டார்கள், நாம் கொடுத்தோம். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வர வேண்டிய இடம் அவர்களுக்கு நாம் வழங்கினோம். இவ்வளவும் வழங்கி நாம் மிக தெளிவாகவே அது காங்கிரஸ் கட்சியினுடைய நண்பனாக, உண்மையான நண்பனாக அவர்களுக்கு வேண்டிய வசதிகள் எல்லாம் செய்து கொடுத்து நாம் அந்த கூட்டணியை நாம் தொடர்ந்தோம். ஆனால் தேர்தலில் நின்று வெற்றி பெற்ற பிறகு, அதாவது தேர்தல் முடிவு தெரிந்த பிறகு 5 உறுப்பினர்கள், 28 இடங்கள் நின்று 5 உறுப்பினர்கள் பெற்ற காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய, அதாவது அவருடைய தளபதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கலாம், ஆனால் அந்த கூட்டணிக்கு அவர் தலைமை வைக்கக்கூடியவர், அவரை சந்திக்கவில்லை, நன்றி சொல்லவில்லை, முதுகில் கத்தியை பாய்ச்சது போல துரோகம் செய்துவிட்டு போய்விடும். எதை போல் இருக்கிறது என்று சொன்னால், ஜூலியஸ் சீசர் ரோமானிய படையெடுப்பு நடந்த போது, உள்நாட்டு கலவரங்கள் வந்த போதும்
அந்த படையெடுப்பில் வெற்றி பெற்று அவன் திரும்புகிறான், வெற்றியை கொண்டாடுவதற்கு திரும்புகிறான். அப்படி திரும்புகிற நேரத்தில் அந்த நேரத்தில் எல்லோரும் சூழ்ந்து கொண்டு செனட் சபையில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவரை ஒவ்வொருவராக சூழ்ந்து கொண்டு கத்தியாலே குத்துகிறார்கள். ஷேக்ஸ்பியர் எழுதுவது அது வேற இருக்கலாம், உண்மை நடந்த சம்பவங்களை வரலாற்றை படித்து பார்த்தால் மிக தெரியும். வரலாற்றில் நடைபெற்ற ஜூலியஸ் சீசருக்கு எதிராக அவனுடைய நண்பன் எதிராக உள்நாட்டு போரில் செயல்பட்ட போது அதை தடுத்து நிறுத்தி கொலை செய்ய, அதாவது ஜூலியஸ் சீசருக்கு எதிராக செயல்பட்ட போதும் அதற்கு மன்னிப்பு வழங்கி அவனுக்கு மிகப்பெரிய பொறுப்பு கொடுத்து உட்கார வைத்த அந்த ஜூலியஸ் சீசருக்கு எதிராக யாரு நடந்து கொண்டார்? மற்ற எதிரிகள் சூழ்ந்து கொண்டு கத்தியாலே குத்திய போது, வாளாலே கொடுவாளாலே தாக்கி குத்திய போது அந்த புருடஸும் சேர்ந்து அன்றைக்கு குத்தினான் என்ற போது, இது கிமு 44 மார்ச் 15 நடைபெற்ற மிகப்பெரிய துரோகம். இல்ல நிச்சயமா இல்ல, நீங்க வரலாற்றுல இருந்து சொல்றீங்க சார். ஒரு துரோகம் வந்து எப்படி இழைக்கப்பட்டது, அதுல மாற்று கருத்து இல்ல. எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இந்தியா கூட்டணியிலேயே நீங்க கேரளாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க 2 பிரதான கட்சிகள், காங்கிரஸ் இருக்கிறது, கம்யூனிஸ்ட் இருக்கிறாங்க, அவங்க இந்தியா கூட்டணியில அங்க வகிக்கிறாங்க. மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி இருக்கிறாங்க, காங்கிரஸ் இருக்கிறது, அவங்க இந்தியா கூட்டணியில் அங்க வகிக்கிறாங்க. காங்கிரஸ் துரோகம் இழைத்ததா? ஆம், இல்லை, மறுக்கிறதுக்கு இல்ல. அந்த மாதிரி 2 வேறு சக்திகளாக 2 திசைகள்ல பயணிக்கிறவங்க ஒரு கூட்டணியில் இருக்கிற போது இதுல திமுக பயணிகள் என்ன தவறுன்னு கேட்ட மாட்டாங்களா? இல்ல, நீங்க சொல்வது மிகவும் சரியான ஒன்று. இந்தியா கூட்டணியில் அங்க வைக்கும் போதே அந்தந்த மாநிலங்களில் அவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள், கட்சி வேறுபாடுகள், கொள்கைகள் இருக்கிறது. அந்த கொள்கை மாறுபாடுகளுக்கு இடையே தனித்தனியாக கூட்டணி இல்லாமலே நின்று இருக்கிறார். அதாவது தேர்தல் வந்த போது, நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், அவர்கள் தேர்தலில் ஒன்றுபட்டு நிற்கவில்லை. ஆனால் தமிழகத்திலே நான் நாடாளுமன்ற தேர்தல் நடந்த போதும் 2004ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சிக்கு அன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஜெயலலிதா அவர்கள் 98, 99 விலக்கி கொண்டார்கள். விலக்கி கொண்டு பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்தினார்கள், தேநீர் பற்றி வைத்தார்கள். அதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சிக்கு துரோகம் செய்தார் என்றதெல்லாம் சொல்லி அன்றைக்கு பேசப்பட்டது. நாம் தான் நிலையான ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக 2004 காங்கிரஸோடு உடன்பாடு கண்டு சோனியா காந்தி பிரதமராக வர வேண்டும், அன்றைக்கு இந்திராவின் மறுமொழி வருக, நிலையான ஆட்சி தருக என்று நாம் சொல்லி முடித்த போது இல்லை என்று சொல்லி ஒரு முடிவு ஏற்பட்டு அது பேர் மன்மோகன் சிங் பிரதமராக்கி அன்றைக்கு உட்கார வைத்த திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து இல்ல நிச்சயமா நான் உங்களுடைய பேச்சுல இருந்து நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் சார், அதாவது எதிரியாக இருப்பது வேறு, இல்ல எதிர் தரப்புல இருப்பது வேறு, துரோகம் என்பது வேறு அப்படிங்கிற அந்த 2 புள்ளியில நீங்க நினைக்கிறத நான் பாத்துக்கிறேன். ஆனா அப்ப என்னன்னா அடுத்த கேள்வி கூட சில பேருக்கு வரலாம், வேறு கூட்டணியில போட்டியிட்டு திடீர்னு கூட்டணியை விட்டுட்டு போனதெல்லாம் நடந்ததே இல்லையா, முதல் முறையா நடந்திருக்கா, அதுக்கு நீங்க இவ்வளவு கோபம் கொள்ளணுமான்ற கேள்வியும் இருக்கலாம். பேசலாம், நம்ம அடுத்த சுற்றுகளில் பேசலாம். மற்ற விருதுகள்கிட்ட நான் பேசிட்டு வந்துடுறேன். ஹலீம் சார், நீங்க எப்படி பார்க்குறீங்க திமுகவினுடைய இந்த புறக்கணிப்பு? 2014 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவர்களை இந்த ஆட்சிக்கட்டிலிருந்து நீக்க வேண்டும் என்று இந்த உத்வேகமே 2023-24 தான் பெரிய அளவில் வந்தது. நீங்கள் அண்ணன் கூட தெளிவாக சொன்னார். 2023 ஜூனில் பாட்னாவில் நிதிஷ்குமார் தலைமையில் தான் முதல்ல இந்த மாதிரியான ஒரு குழு அமைக்கப்பட்டு ஒரு கூட்டணி அமைக்கலாமேங்கிற பேச்சு வந்தபோது அதே நிதிஷ்குமார் ஒரே மாதத்தில் பாஜக ஆதரவு மணல் எடுத்ததை பார்த்தோம். ஜூலையில் பெங்களூரில் மல்லிகார்ஜுன் கார்கே தலைமையில் இந்த 23 கட்சிகள், கிட்டத்தட்ட 14 கட்சிகளுக்கு மேலே உள்ள இந்த கூட்டணி பேச்சு நடத்தும்போது உறுதுணையாக இருந்து இந்தியா கூட்டணி என்ற ஒரு கூட்டணி உருவாவதற்கு ஒரு பக்கபலமாக பின்புலமாக இருந்தது திமுக. அதில் யாரும் மாற்றம் மறுக்க முடியாது. தி இந்தியன் நேஷனல் டெவலப்மெண்ட் இன்க்ளூசிவ் அலையன்ஸ் என்ற பெயர் வைத்ததற்கு முக்கியமான காரணம் திமுகவுடைய முன்னேற்பாடு தான், முன்னெடுப்பு தான். அப்போ இப்படி எடுக்கப்பட்ட ஒரு கூட்டணி, இப்போ நீங்கள் இந்த கூட்டணியில் பல்வேறு கட்சிகள் அந்த பிரதமர் வேட்பாளரை சொல்வதில் தயக்கம் காட்டினாங்க. நிதிஷ்குமாரை அப்புறம் பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி தான் இந்தியா கூட்டணி தலைவராக இருப்பார் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை அரவிந்த் கெஜ்ரிவாலை முன்னிறுத்தலாம், அவர் தான் டெல்லியில் இருக்கார் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை ராகுல் காந்தி அவர்கள் தான் பிரதமர் வேட்பாளர் என்று அறிவித்தது தென்னகத்தில் இருக்கின்ற தமிழகம் தான். அதை அறிவித்தவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். இந்த நன்றியை மறந்துட்டாங்க, முக்கியமானது. அப்போ அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தது திமுக, அதில் மறக்க முடியாது. இப்போ இரண்டாவது, இப்போ இங்கே திமுக அண்ணன் சொன்னார்ல, தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியுடைய தலைவர் யார்? திரு ஸ்டாலின் அவர்கள் தான். அப்போ ஒரு 2026 சட்டமன்ற தேர்தலில் அது 24 சந்திக்கும் பொழுது கூட நீங்கள் இத்தனை எம்பிக்கள் உங்களுக்கு இந்தியாவிலேயே காங்கிரஸுக்கு
கிடைக்கப்பட காரணமாக இருந்தது திமுக. அது ஒரு பக்கம். சரி, ரைட். இது கடந்த கால வரலாறு. ஆனால் இந்த 2026 சட்டமன்றத்தில் இவ்வளவு 28 இடம் கேட்டும் அவர்களை அழைத்து அரவணைத்து அவர்களை விட்டுறாம இந்த 28 சீட்டுகளையும் கொடுத்து அவர்களுக்காக பிரச்சாரம் செய்து ராகுல் காந்தியே வரலினாலும் பரவாயில்ல, நான் தான் இந்தியா கூட்டணி தலைவர் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி அவர்களை சீட்டு வாங்கியாச்சு, வேட்பாளர் யாருன்னே தெரியாம போய் ஆதரவு கேட்டாங்கல்ல. அப்ப கூட காங்கிரஸ் அறிவிக்கும்னு சொன்னார் தலைவர். அப்ப அப்படி வெற்றி பெற்று ஒரு 5 இடங்கள்ல அந்த தேர்தல் முடிவு வந்த அடுத்த நிமிஷம் நீங்க நியாயமா பார்த்தா அந்த கூட்டணி தலைவரை சந்தித்திருக்கணும். இடதுசாரிகள் சந்திச்சாங்க, விசிகா சந்திச்சாங்க. எல்லாரும் சந்திக்கும் பொழுது நீங்கள் அப்பொழுது எழுந்த ஓட்டம் பிடிச்சிடணும்னு சொல்லி போனீங்களே, இது எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம். இல்ல, ஒரு பக்கம் நம்பிக்கை துரோகம்ங்கிறது 100க்கு 100 உண்மை, அதில் மாற்று கருத்து இல்லை சார். இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு பிறகும் இந்தியா கூட்டணியுடைய சார்பில் திமுக ஒரு அழைப்பு வருது இல்ல, அதான் சொல்றாங்க. எந்த சூழல்ல அழைச்சிருப்பாங்கன்ற இருக்கேன். நம்ம பொதுவா நம்ம சொல்லுவோம் மானமிகு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவது தமிழகம். மானமிகு அப்படின்னு சொல்லுவோம். சுயமரியாதையை பற்றி பேசுவது இந்தியாவில் தமிழகம் தான். அப்போ சுயமரியாதைலாம் எதுவுமே இல்லை இவர்கள் என்று நினைத்து கொண்டு என்ன சொன்னார் சோடங்கர், அது இந்தியா கூட்டணி என்பது அகில இந்திய கூட்டணி, தமிழ்நாட்டில் நாங்கள் தாவேக்காவோட கூட்டணி இருக்கோம், திமுக தொடருதுங்கிற அப்படிதான் பேசுறேன். அதுக்கு தான் இல்ல, அவருடைய நோக்கம் என்னவா இருக்கும், இங்க வேண்டாம் நன்றி சொல்ல கூட வரல, அடுத்த நாளே போயிட்டாங்க. ஆனா அங்க திமுகவினுடைய ஆதரவு வேணும்ன்ற எந்த நிலைப்பாட்டில் அப்படி முடிவு எடுக்கிறாங்க, எந்த நோக்கத்துல? சுயநலத்தின் உச்சங்க. 89ல் ராஜீவ்காந்தி எடுத்த முடிவு தான். 89ல் ராஜீவ்காந்தி இந்த 3ஆம் அணி அமைப்பதற்கு காரணமாக இருந்தார்ல, அப்பொழுது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எடுத்த முடிவு என்ன எடுத்தார்ல, அந்த 3ஆம் அணியை விபி சிங் என்ற ஒரு சமூக நீதி காவலை உருவாக்கியது திமுக தான். இந்த வரலாறு இருக்கிறது. இப்போ இந்த வரலாறு ராகுல் காந்திக்கு தெரியல. அவரை பப்பு என்றும் ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணி ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்ளாத பாஜக, இல்லை இல்லை அவர் என் சகோதரர், அவர்தான் தலைவர், அவர்தான் வருங்கால பிரதமர் என்று சொன்ன நமக்கு கொடுத்தாங்கல்ல. இது எவ்வளவு பெரிய துரோகம். இப்போ நீங்க இப்போ கூட நாகரிகமான முறையில் தளபதி அவர்கள் விமர்சிக்கிறத பார்க்கணும். நாங்க முடிவெடுக்கல, தொண்டர்களுடைய மனக்குமுறலை வெளிப்படுத்துறோம். நான் இல்ல, இது இப்படி நாகரிகமான அரசியலை எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் யாருமே பேசல. தொண்டர்களின் மனக்குமுறலை வெளிப்படுத்தும் விதமாக நாங்கள் தொண்டர்களுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்கிற வகையில், தொண்டர்களுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்கின்ற ஒரு தலைவர் எப்படி இதை விட நாகரிகமா என்ன சொல்ல முடியும்? எனக்கு தெரிஞ்சு அவரிடத்துல வேற ஆள் இருந்தானா இப்படி நாகரிகமான வார்த்தை வருமானு தெரியாது. இப்படி ஒரு நாகரிக அரசியலை எனக்கு தெரிஞ்சு வெளிப்படுத்துவாரான்னு தெரியாது. தொண்டர்களுடைய உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாங்க கலந்துக்கலாம். நிச்சயமா சார். நம்ம அவருடைய நீட்சியா இன்னொரு கேள்வி கூட என்ன அப்படின்னா, நம்ம துரோகம் அடைத்தது உண்மைதான், முதுகுல குத்திட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது உண்மைதான். அப்போ இந்திய அளவில் மதசார்பின்மை பற்றி பேசுவதற்கு ஒரு பெரிய இயக்கம் வேண்டாமா, அதில் பங்கெடுத்துக்க வேண்டாமா அப்படிங்கிற கேள்வியை திரும்ப கேட்பாங்களே. உண்மைதாங்க. இப்போ எப்படின்னா எப்படி பார்க்குறாங்கன்னா, எவ்வளவு சுயநலம் அப்படிங்கிறத நீங்கள் இப்படி பாருங்கள். தமிழ்நாட்டில் ஒரு மாநிலத்தில் ஒரு முக்கியமான பங்காளியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எறிந்து விட்டு கூட பரவாயில்லை, நாங்கள் ஆட்சியில் பங்கெடுப்போம் என்கிற அந்த மனநிலை எப்படி வருது? இதுதான் வட இந்தியாவில் இருக்கின்ற காங்கிரஸ் தோல்வி காரணம். நீங்க சொன்ன பிரதேசத்துல காங்கிரஸ் தோல்வி காரணம் இதுதான். பீகார்ல காங்கிரஸ் தோல்வி காரணம் இதுதான். ஓகே, ரைட். நீங்க சொன்ன உடனே காங்கிரஸ் என்பது உடைந்தது காரணம் இதுதான். நிச்சயமா நீங்க சொன்ன உடனே நமக்கு என்ன கம்பேரிசன் வைக்க வேண்டியது இருக்குன்னா, ஒரே ஒரு தோல்வி விட்டுட்டு போயிட்டீங்க. காங்கிரஸ் எத்தனை மாநிலங்கள்ல தோல்வி அடைந்தது, எத்தனை நாடாளுமன்ற தொகுதிகளில் தோல்வி அடைந்தது, ஆனா அப்பையும் உங்களை விடாம பிடித்துக் கொண்டிருந்தது திமுக. இந்த நாகரிக அரசியலை அவர்கள் புரிந்து கொண்டார்களா என்பதை விட புறக்கணித்திருக்கிறார்கள் தான் நான் சொல்றேன். நிச்சயமா. சுரேஷ் சார், நீங்க எப்படி பார்க்கறீங்க திமுக இந்தியா கூட்டணி கூட்டத்தை புறக்கணித்தது? டிஎம்கேவோட அறிவிப்பு ஒரு நேஷனல் பாலிடிக்ஸ்ல ஒரு பூகம்பத்தை கிளப்பியிருக்கு. எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் இதை ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறாங்க. இந்தியா அலைன்ஸ்ல இருக்கிறவங்களையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். இந்த அறிக்கையில 3 பார்ட்டா பார்க்கணும். ஒண்ணு காங்கிரஸ் துரோகம் விளைவிச்சுட்டாங்க. அப்புறம் தோழர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து இந்த 8ஆம் தேதி கூட்டத்தில் நாங்க கலந்துக்க மாட்டோம்ன்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது காங்கிரஸ் இந்த இந்தியா கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்கிறதுனால திமுக பங்கேற்காதுன்றாங்க. 2. மூணாவது இந்த கூட்டத்தில் இடம்பெற்றுள்ள மற்ற கட்சிகள் முன்வைக்கும் நாட்டு நலனை பாதிக்கும் பிரச்சனைகளில் திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் குரல் கொடுக்கும்ன்றாங்க.
3 பார்ட்டா இதை பார்க்க வேண்டியதா இருக்கு. ஓகே. இது இது வந்து ஒரு பூகம்பத்தை தான் கிளப்பியிருக்கு. ஓ. இது இது இந்த இந்த டிபேட்ல நான் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா 2011ல் டாக்டர் கலைஞர் வந்து பேரறிஞர் அண்ணா சதுக்கத்துக்கு மரியாதை செலுத்த வந்தாரு. அப்ப நான் தான் கேட்டேன், ஐயா பார்ட்டி கேடர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு. அப்ப இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அவர் சொல்றாரு, சமுதாய எழுச்சிக்காகவும் அரசியல் மறுமலர்ச்சிக்காகவும் என ஒப்படைத்த கொண்ட தோழர்கள் உடன்பிறப்புகள் கூடா நட்பு கேடாய் முடியும் என்ற பொன்மொழியை மறந்து விடாமல் பயணம் நடத்த வேண்டும். அது வந்து இப்ப ப்ரூவ் ஆயிருக்குது. இப்ப ப்ரூவ் ஆயிருக்கு. மிஸ்டர் திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் மிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் வந்து ஸ்டேட் மட்டும் இல்ல, அவர் நேஷனல் பாலிடிக்ஸ்ல ஒரு பெரிய ஆளுமை. அதனால வந்து நேஷனல் பாலிடிக்ஸ்ல இது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கும். இது வந்து காங்கிரஸ் வந்து சட்டசபை தேர்தல் முடிஞ்சோன்னு விசிகே, சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல் எல்லாம் வந்து எம்.கே. ஸ்டாலின் 2 முறை பார்த்தாங்க. 2 முறை பார்த்தாங்க. பட் இந்த வென்ற 5 எம்எல்ஏக்களோ இல்ல பார்ட்டி ஹைகமாண்ட்ல இருந்தோ டிஎன்சிசில இருந்தோ யாரும் வந்து எம்.கே. ஸ்டாலினை பார்க்கல. இது வந்து ஒரு துரோகம் தான். இதுக்கு பேர் வந்து பேக் ஸ்டாபிங் தான் சொல்லணும். இது மாதிரி நிறைய ஸ்டேட்ல பண்ணிருக்கிறாங்க. இப்ப காங்கிரஸ்க்கு என்னன்னா, எந்த ஸ்டேட்டுக்கு ரீஜனல் பார்ட்டிஸ் ரீஜனல் ஸ்டேட்டுக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மென்டாலிட்டியா பிக் பிரதர் மாதிரி, பிக் பிரதர் ஆட்டிடியூட். அந்த பிக் பிரதர் ஆட்டிடியூட் தமிழ்நாட்டுல நடக்காது. அவங்க வந்து சுமந்துட்டு போனதுதான் டிஎம்கே. இது டிஎம்கே பண்ண மிகப்பெரிய தப்பு. 28 சீட்டு வந்து இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு 28 சீட்டு டிஎம்கே போட்டி இருந்தா ஒரு 15-20 சீட்ல வென்றிருப்பாங்க. டிஎம்கே வந்து மிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் மெக்னானிமஸ், பரவாயில்ல, பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இருந்து 2019ல இருந்து ஒட்டுக்கா இருக்காங்க. அது அப்படியே அரவணைச்சு இன்டாக்டா கொண்டு போனாரு. ஆனா இது வந்து அவங்க வந்து முதுகுல குத்திட்டாங்க காங்கிரஸ். இது வந்து ஒரு நல்ல டெசிஷனு. பட் இது வந்து டிஎம்கே ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை. சரி, விசிகே போயிட்டாங்க, அந்த டிவிகே அலையன்ஸ்ல போயிட்டாங்க, கேபினெட் மினிஸ்டர் ஆயிட்டாங்க. இது நல்லதுதான். டிஎம்கே இன்னும் ஃபோர்ஸா போலாம். இல்ல நிச்சயமா சுரேஷ், இல்ல நீங்க சொல்றீங்க நேஷனல் லெவல்ல அந்த பாலிடிக்ஸ்ல ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதா. அந்த அதிர்வு என்பது எப்படியாக இருக்கும்? ஏன்னா மதசார்பின்மை இங்க இருக்கணும், ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும், அதாவது வந்து இந்திராஷ்டிரமா மாறிவிடக்கூடாதுங்கிற அந்த ஒற்றை புள்ளியில் இவங்களாம் நின்னாங்க இல்லையா? இன்னைக்கு காங்கிரஸ் பண்ண துரோகத்துக்கு தான் வெளிவந்திருக்கிறோம். அது செய்ய வேண்டிய ஒரு விஷயம்தான். ஆனால் அது நெகட்டிவாக போயிடாதா அப்படிங்கிற கேள்வி. அப்போ நேஷனல் லெவலில் இந்த குரலை யார் முன்னெடுப்பா? முன்னெடுத்தாலும் இது வலுவாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வி வைக்க வேண்டியது இருக்கே. நேஷனல் பாலிடிக்ஸ்ல இது பாதிக்குங்க. கோவால வந்து இங்க பாருங்க, காங்கிரஸும் ஆம் ஆத்மி பார்ட்டி அலையன்ஸ் வச்சாங்கன்னா ஃபார்ம் பண்ணலாம் கவர்மெண்ட். ஆம் ஆத்மி பார்ட்டி இல்ல கோவால அலையன்ஸ் இல்லைன்ட்டாங்க. இதே மாதிரிதான் யூபி எலெக்ஷன் ரொம்ப கிரிட்டிக்கல். யூபி எலெக்ஷன் வந்து காங்கிரஸ் இல்லாமயே அகிலேஷ் யாதவ் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க கண்டிப்பா. அதனால காங்கிரஸ் நம்பி வந்து அகிலேஷ் யாதவ் இல்லங்க. அகிலேஷ் யாதவுக்கு ஒரு பாப்புலாரிட்டி ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரொம்ப டஃப் ஃபைட். எஸ்பியும் பிஜேபியும் தனியா நின்னாங்க கூட. எஸ்பி டஃப் ஃபைட். அகிலேஷ் யாதவ் ஜெயிக்கிறதுக்கு நல்ல இது இருக்குது. பீகார்ல பண்ணாங்க. பீகார்ல நல்ல கூட்டணி இல்ல. அப்போ நீங்க சொல்ல வரதனுடைய முடிவு, காங்கிரஸ் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் புறக்கணித்தாலும் பிரச்சனை இல்லை, அந்த ஜனநாயக தன்மை என்பது இன்னும் வலுவாக காக்கப்படும் சொல்ல வரீங்கன்னு புரிஞ்சுக்கவா? ஆமா, கண்டிப்பா. அதுதான் உண்மை. ஓகே. அப்படி மூன்றாவது அணி சாத்தியமா சார்? இந்த காலகட்டத்தில் மூன்றாவது அணி சாத்தியமா? பாஜகன்னு ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸ் இருக்கும்போது அதுக்கு எதிராக நேஷனல் லெவலில் எல்லா மாநிலங்களும் இருக்கக்கூடிய கட்சி இல்லாமல் அது சாத்தியமா அப்படின்னு கேள்வி இருக்கே. பிஜேபி எவ்வளவுங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் வாங்கினாங்க? 37-38%. அப்ப 60% மேல வந்து பிஜேபிக்கு அகைன்ஸ்டா வாக்களிச்சிருக்காங்க. சரி, இந்த இந்தியா கூட்டணி வந்து இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல கரெக்டா வந்து அவங்க வந்து அந்த அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணல. தமிழ்நாட்டுல மட்டும் ஃபார்ம் பண்ணாங்க. தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, யூபி
அங்கெல்லாம் நல்ல ஒர்க் ஆச்சு, நல்ல பார்லிமெண்ட் சீட் ஜெயிச்சாங்க. சரி. பட் மத்த அளவுக்கு பாருங்க, பீகார்ல ஒர்க் ஆகல, டெல்லியில ஒர்க் ஆகல. ஓகே. டெல்லியில காங்கிரஸ் எல்லா தொகுதியும் தோத்தாங்க. வேற எங்கேயும் ஒர்க் ஆகலையே. பாருங்க, இதுல ஒர்க் ஆகல, கர்நாடகால ஒர்க் ஆகல அவங்களுக்கு. சரி. அப்போ வந்து அவங்க வந்து இந்த ஸ்டேட் ரீஜனல் பார்ட்டிஸ அவங்க வந்து அரவணைக்கிறதே இல்லை. அதனாலதான் இவங்க ஒரு பின்னடைவு. மூன்றாவது அணிக்கு ஒரு சான்ஸ் இருக்குங்க. ஓகே. அது எப்படி மூன்றாவது அணி இல்லைன்னு சொல்லலாம்? டிஎம்கே, சமாஜ்வாடி பார்ட்டி, ஓகே. தேஜஸ்வி யாதவ், உமர் அப்துல்லா, ஓகே. உத்தவ் தாக்கரே, சரத் பவார், சரி. கம்யூனிஸ்ட். நிச்சயமா சார், அது காலம் பதில் சொல்லும். அடுத்தடுத்த கட்ட நகர்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இதில் நம்ம இன்னொரு கேள்வியும் வந்து வைக்க வேண்டியது இருக்கு. நான் அடுத்த சுற்றுகளில் அதுக்கான பதிலை வந்து வாங்கிக்கிறேன். ஒருவேளை காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள அப்படின்னு வருகிற போது திமுகவை விட தாவேகாவை வந்து நெருங்குறதும், நேஷனல் லெவலில் திமுகவோட சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறாங்களாங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. நம்ம அடுத்த சுற்றுகளில் பேசலாம். கவிதா இருக்காங்க, அவங்கள்ட்டையும் நான் பேசிட்டு வந்துடுறேன். கவிதா, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திமுக புறக்கணித்தது? ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். ஏன்னா இந்த புறக்கணிப்புன்றது இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே நடந்திருந்தா ஓரளவு திமுக வந்து கொஞ்சம் சேஃபர் ஜோன்ல இருந்திருக்குமோ அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன்னா இந்த சட்டமன்ற தேர்தல்ன்றது திடீர்னு முடிவானது கிடையாது. இந்த 2026க்கான தேர்தல் ஒரு வருட காலமாகவே இந்த களம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு 6 மாத காலத்துக்கு முன்பாகவே சில மனக்கசப்புகள், தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத காசிப் நிறைய வர ஆரம்பிச்சது காங்கிரஸ் சைட்ல இருந்து. அப்போ காங்கிரஸ்ல இருந்து பொதுக்குழு உறுப்பினர்கள், நான் சொல்றது தொண்டர்களோ கட்சியை சார்ந்தவர்களோ அபிமானிகளோ இல்லை, முக்கியமான பொறுப்பு வகிச்சவங்களுடைய அவங்களுடைய ட்விட் எடுத்து பார்த்தாலோ இல்லை அவங்களுடைய போஸ்ட் எடுத்து பார்த்தாலோ ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. நாங்கள் வந்து இதை வந்து புறக்கணிக்கிறோம், நீங்கள் எத்தனை சீட் கொடுத்தாலும் நாங்கள் இதில் தோக்கடிப்போம். ஆனால் இதெல்லாம் மீறியும் திமுக வந்து அந்த கூட்டணி தர்மத்தை வந்து கடைசி மூச்சு வரைக்கும் அவங்க வந்து காப்பாற்றினாங்க. ரெண்டாவது, இந்த தேர்தல் களம் நடந்துட்டு இருக்கும்போது ராகுல் காந்தி அவர்கள் வந்து பிரச்சாரத்துக்கு வரல. இதே பாராளுமன்ற தேர்தலுக்கு பேரிகார்டை எட்டிச்சாடி ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி கொண்டு வந்து கொடுக்க தெரிஞ்ச ராகுல் காந்தி அவர்களுக்கு இந்த தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்துக்கு வர முடியல. இப்படி காங்கிரஸ் தொடர்ந்து செஞ்ச நிறைய துரோகங்கள். இன்னொரு விஷயம் சொல்ல போனா ரொம்ப தெளிவா, காங்கிரஸும் பிஜேபியும் வேற வேற இல்லை. அதுல இருந்து பிரிஞ்சது தான் ஒரிஜின் வந்து காங்கிரஸா இருந்தாலும் அதுல இருந்து பிரிஞ்சு வந்தது தான் பிஜேபி. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் காந்தி வந்து இதை வந்து கலைச்சிருங்க, இதை வந்து பார்ட்டியா கொண்டுட்டு போக வேண்டாம்னு சொன்னாரு. அது மாரி பார்ட்டியா வந்தது காங்கிரஸ், காந்திஜியை போட்டு தள்ளது பிஜேபி, ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி. ஸோ இவ்வளோதான் இவங்களுக்குள்ள வித்தியாசத்தை தவிர பாக்கி எல்லாமே சேம் ஐடியாலஜி தான். அதனால இவங்களுக்கு துரோகம்ன்றது வந்து புதுசு கிடையாது. இப்போ நிறைய பேர் சொல்றாங்க காங்கிரஸ்ல இது என்ன துரோகம், இதெல்லாம் வந்து அரசியல் சாணக்கியத்தனம் அப்படின்றாங்க. ஆனால் அரசியலை அறத்தோட இந்த நிமிஷம் வரைக்கும் கையாளுற ஒரே தலைவர் வந்து எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் தான். ஏன்னா இப்போ மற்ற கட்சியை ஐயா சொன்னது போல், சுரேஷ் சார் சொன்னது போல், ஐஎம்எல்ஆ இருக்கட்டும், விசிகேயா இருக்கட்டும், அவங்க வந்து 2 முறை வந்து முதல்வர் அவர்களை பார்த்தாங்க. சாரி, இப்போ முதல்வர் தான் வருது, ஸ்டாலின் அவர்களை வந்து பார்த்தாங்க. மக்கள் மனசுல அவர் என்னைக்குமே முதல்வர் தான் உண்மைக்குமே. ஸோ அவரை வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு இப்போ நான் விசிகே கூட நான் குறை சொல்ல மாட்டேன், அவங்கள நான் துரோகின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு வாய்ப்பு கிடைக்கிது, அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் தான் அவங்க போனாங்களே தவிர இதில் விசிகே வந்து நம்ம துரோகின்னு சொல்கிறதுக்கு இல்லை. கூட்டணி கட்சிகள் மாறுவதும் இந்த டைமில் ஒரு கூட்டணி அடுத்த கூட்டணி மாறி போகிறது வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப சாதாரணமாக ஆயிடுச்சு. ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப தெளிவான ஸ்டாண்டில் இருந்தாங்க. எக்காரணத்தை கொண்டு நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு. ஆனால் காங்கிரஸ் வந்து சட்டமன்ற தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கை கவுண்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே, நம்ம பின்னடைவு அடைஞ்சிட்டு இருக்கோம்னு தெரியும் போதே, காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகள் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம கிட்ட இத்தனை சீட் இருக்கு, நம்ம அங்க கொண்டு போய் தாவைக்கல கொடுத்துலாம். ஓட்டிங் முடியறதுக்கு முன்னாடியே இவங்க சொன்ன வார்த்தைகள். அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்த திமுக தலைவர் மிக மிக அழகா, என்னுடைய தொண்டர்களுக்கு விருப்பம் இல்லை அதனால நான் அதுல வந்து கூட்டணியை நான் தொடரல அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப நேர்மையான ஒரு விஷயம். இல்லை, நிச்சயம் நீங்க சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இது தேர்தலுக்கு முன்னாடியே நடந்திருந்தா இன்னும் மகிழ்ச்சியா இருந்திருக்கும்னு ஒரு அரசியல் பார்வையாளர் வைக்கிறீங்க. திரும்ப எனக்கு முதலமைச்சர் திமுக தலைவர் அவர்கள் வந்து எவ்வளவு பெருந்தன்மைங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த பெருந்தன்மை இந்த விஷயத்துல இருந்திருக்கலாமோ அப்படின்னு சில பேர் ஒரு கம்பேரிட்டிவ் வைக்கிறாங்களே. அவர் எவ்வளோ விட்டு கொடுத்துட்டாருங்க தேசிய அளவில் மக்களின் நலனுக்காக, இப்படி கூட்டத்தில் கலந்துருக்கலாமா அப்படின்னு ஒரு ஆச்சரியக்குரிய கேள்விக்குரிய போடுறாங்களே. இல்ல, இப்போ காங்கிரஸ் கூட்டணி, இந்தியா கூட்டணி ஆரம்பிக்கப்பட்டதே பாஜகன்ற ஒரு வெறுப்புணர்ச்சி அரசியலையும், ஒரு மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, லைக் லிஞ்சிங் நிறைய இருக்கு, ரேசிசம் நிறைய இருக்கு, சாதி மத சண்டைகள் நிறைய இருக்கு அப்படிங்கிறதுனால தான் அதை எதிர்த்து
மத சார்பற்ற கூட்டணின்னு அமைக்கிறாங்க. இப்போ இவங்க காங்கிரஸ் பண்ண துரோகம் இருக்கு இல்லையா, இந்த துரோகம் எந்த துரோகத்துல வரும்? இப்போ பாஜக பண்றது ஒரு துரோகம்னா காங்கிரஸ் பண்ணது மிகப்பெரிய துரோகம் தானே. இன்னைக்கு பிற மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் எல்லாமே ஈஸியா வாஷிங் மிஷின்குள்ள போயிடுறாங்க. 2019 52 எம்பிஸ் தான் மொத்தமே காங்கிரஸ்க்கு இருக்கு. 2024 திமுக அப்படியே 40 சீட்டை கொடுத்து அவங்களுக்கு 99 சீட் அவங்களுக்கு ஆக்குறாங்க, மொத்தம் எம்பி சீட்ஸ் ஆக்குறாங்க. அப்போ ஒரு கிட்டத்தட்ட 50%, ஆல்மோஸ்ட் நியர்பை 50% அவங்களுக்கு சீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தது திமுக. ஆனா அது எதுவுமே அவங்க மனசுல வைக்காம, அப்போ ஒரு பொதுஜனமாவோ ஒரு விமர்சகராவோ இல்லை நான் ஒரு ஓட்டராவோ கூட நான் சொல்றேன், ராகுல் காந்தியும் ஐஎன்சியும் ரொம்ப கரெக்டான ஸ்டாண்ட் எடுத்து இந்த மாதிரி ஒரு புது கட்சி ஆரம்பிச்சிருக்கு, நாங்க அதோட கூட்டணி போறோம்னா நம்மளுடைய தலைவர் ரொம்ப சந்தோஷமா வழி அனுப்பிச்சு வச்சிருப்பாரு, நிச்சயமா வழி அனுப்பிச்சு வச்சிருப்பாரு. சரி உங்களுக்கு அதுதான் அப்படின்னா, அதே மாதிரி கூட்டணி கட்சிகளும் எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும், அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தா ஒன்னுல டிஸ்கஷன் நடந்திருக்கலாம், இல்ல இது திமுகவோட ஸ்டாண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அவருக்கு சந்தோஷமா வழி அனுப்பிச்சு வச்சிருக்கலாம். ஆனா இங்க நடந்தது வந்து மிகப்பெரிய துரோகம். இன்னைக்கு நம்ம தொடர்ந்து தமிழ்நாடு மக்கள்கள் படுற அவதிகளும் சட்டத்திட்டங்கள் வந்து பெரிய கேள்விக்குறியாக்கிறது, இது மக்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகம் தானே. இன்னைக்கு அவங்களுக்கு சீட் கிடைச்சிருச்சுன்னு போய் சேஃபா உட்காந்துட்டாங்க, எங்களுக்கு இதுல ஆட்சியில பங்கு கிடைச்சிருச்சு, அதிகாரத்துல பங்கு. பட் இதெல்லாம் யாருக்காக? நீங்க அரசியல் பண்றது யாருக்காக? மக்களுக்காக தானே. அந்த மக்களை மீறி நீங்க ஒரு கூட்டணி ஸ்டார்ட் பண்ணி இல்ல அதுல வந்து சந்தோஷப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. இந்த தேர்தல் முடிஞ்சு வாக்கு எண்ணிக்கை முடிஞ்ச உடனே நான் ஃபர்ஸ்ட் நான் பண்ண ட்வீட் இதுதான், நிச்சயமா 2029 திமுக ஒரு ப்ராப்பர் ஸ்டாண்ட் எடுக்கணும், மூன்றாவது ஒரு அணி தேசிய அளவில் ஆரம்பிக்கணும்னு. இதுக்கு முன்னாடி சார் கேட்கும்போது சொன்னீங்க மூன்றாவது ஒரு அணி ஆரம்பிச்சா பாதிக்காதான்னு. 12 ஆண்டு காலமாட்டு பாஜகவோட பிடியில தான் நம்ம இருக்கோம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம போராடி தான் வாங்கியிருக்கு. இன்னைக்கு டீலிமிட்டேஷனா இருக்கட்டும், இல்ல நீங்க சொன்ன சிஏ இருக்கட்டும், இல்ல எல்லா விஷயமா இருக்கட்டும், அத்தனைக்கு முன்னாடி நின்று கொளுத்தி போட்டது, ஆமா தீ பரவட்டம்னு சொன்னது இதே திமுக தான். ஸ்டாண்ட் எடுத்தது வந்து இதே எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் தான். சனாதனத்தை வேற இருக்குன்னு சொன்னது இதே எம்.கே. ஸ்டாலின் தலைமையில தான், இதே உதயநிதி ஸ்டாலின் தான். இந்த தைரியமும் இந்த கட்ஸும் மக்களுக்காக நாங்க அரசியல் நடத்துறோம்ன்ற பார்வையும் வேற எந்த தலைவர்களுக்காக இருந்துச்சுன்னா நாங்க வந்து அதுக்காக நாங்க சப்போர்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கோம். ஆல்ரெடி 12 வருஷம் நாங்க பாஜகவோட நாங்க பிரச்சனையில் நாங்க மாட்டிட்டு இருக்கும்போது பல டீக்களை நாங்க பார்த்துட்டு இருக்கோம், டிமானிட்டைசேஷன், டீலிமிட்டேஷன்ஸ், அந்த டி இந்த டின்னு. அதனால கூட ஒரு 5 வருஷம் நாங்க கஷ்டப்படுவோமா? ஆனா நிச்சயமா அதுக்கான ஒரு சுயமரியாதையோட அந்த போராட்டம் தொடரும் அப்படிங்கிறது தான். திமுகன்றதே சுயமரியாதை தான், தமிழர்களுக்கு இருக்கிறது சுயமரியாதை தான். துரோகம்ன்றது சுயமரியாதையில வராது. அப்படி ஒரு துரோகிக்கு எதிரிக்கு சான்ஸ் கொடுக்கலாங்க. எதிரிய வந்து ஏன்னா எதிரி நமக்கு தெரியும். நீ இன்னைக்கு வரைக்கும் நண்பனா இருந்துட்டு நீ நாளைக்கு போய் நீ முதுகுல குத்திட்டு போனேன்னா இங்க எங்க உங்களுக்கு ஒழுக்கம் இருக்கு, உங்களுக்கு எங்க அறம் இருக்கு? நிச்சயமா அதான் நான் கூட அந்த கேள்வியை கேட்டேன், அந்த பெருந்தன்மை என்பது இன்னும் அப்படி இழுத்திருக்கலாமா அப்படின்னு. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தேர்தலுக்கு முன்பாக 28 சீட்டு மட்டும் இல்ல, அதனை ஒட்டி ஒரு மாநிலங்களவை பதவி திமுக சார்புடையது வாங்கிட்டாங்க. உடனே வந்து இங்க தாவேக்கால இருந்து ஒரு மாநிலங்களவை பதவி அப்படிங்கறதெல்லாம் மக்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. தமிழ்தாசன் சார், அதாவது புறக்கணிக்கிறதுனால என்ன பயன் அப்படிங்கிற ஒரு கேள்வி நான் வச்சேன். அதை ஒட்டி என்னன்னா, காங்கிரஸ் இல்லாம மற்ற கூட்டணி கட்சிகள் முன்வைக்கக்கூடிய மக்களினுடைய பிரச்சனைகளுக்கு நாங்க தோள் கொடுப்போம், குரல் கொடுப்போங்கிறதுல தான் திமுக தலைமை கழகம் அறிவித்திருக்கிறது. அப்போ அந்த இடத்துல காங்கிரஸ் என்பதை திமுக வந்து தனிமைப்படுத்துகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்படி ஓகே, இருந்தாலும் கூட காங்கிரஸ் வேண்டாம்னு சொல்லிட்டீங்க, மற்ற கட்சிகள் இந்த ஸ்டாண்டை எடுப்பாங்கன்னு திமுக நம்புதா? சார் மியூட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ்தாசன் சார் மியூட்ல இருக்கு, எடுத்து விடுங்க ப்ளீஸ். தமிழ்தாசன் சார் கேக்குதுங்களா? நீங்க பேசுறீங்க, மியூட்ல இருக்கு. ஓகே, உங்களுடைய இணைப்பு சரி செஞ்சதற்கு பிறகு நான் உங்கள்கிட்ட வர்றேன். சுரேஷ் சார், அதே கேள்விதான் நான் ஏற்கனவே கேட்டது தான். திமுக இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, அப்போ மற்ற கூட்டணி கட்சிகள் அவங்க மக்களுடைய பிரச்சனைகளை என்ன சொல்கிறாங்களோ நாங்கள் குரல் கொடுப்போன்றது தான். அவங்க என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்க? இல்லை இதனால் வந்து காங்கிரஸ் தனிமைப்பட்டு போக வாய்ப்பு இருக்கா? இல்லை காங்கிரஸ் வேற மாதிரி சிந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இது வந்து பெரிய பூகமுங்க. இப்போ நேஷனல் மீடியால பாருங்க, எல்லாம் இந்த நியூஸ் தான் போயிட்டு இருக்கு. ஓகே, டிஎம்கே வந்து வெளியே வந்ததுன்னு. இது வந்து ஒரு நேஷனல் பாலிடிக்ஸ்ல இது ஒரு பெரிய பேச்சு பொருள் ஆயிடுச்சு. இப்ப வந்து ஒண்ணும் இல்லைங்க, இப்போ 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 சிச்சுவேஷனுக்கு
தேர்ட் ஃப்ரண்ட் வந்து கண்டிப்பா வரும், ஓகே. கண்டிப்பா வரும் தேர்ட் ஃப்ரண்ட். இப்ப என்ன தேர்ட் ஃப்ரண்ட் ஒரு 150 சீட்ஸ் ஜெயிச்சாங்கன்னா, நான் சொல்ற மாதிரி இப்போ டிஎம்கே, ஓகே. எஸ்பி சமாஜ்வாடி பார்ட்டி, தேஜஸ்வி யாதவ், ஓகே. உமர் அப்துல்லா, 2 கம்யூனிஸ்ட், மம்தா பானர்ஜி, ஓகே. ஏன் பிஆர்எஸ் கூட வரலாம் ஓ, தெலுங்கானால. சரி. அப்புறம் மற்ற பார்ட்டிஸ், ஸ்மால் பார்ட்டிஸ், இவங்கெல்லாம் உத்தவ் தாக்கரே, சரத் பவார், ஓ. இதெல்லாம் வந்தாலே ஒரு 150 175 சீட்ஸ் வாங்குவாங்க. இல்ல அப்ப இன்னும் சொல்ல போனா இல்ல இந்தியா கூட்டணியில காங்கிரஸ் இருப்பதனாலேயே சில பேருக்கு அங்க சிக்கல்கள் இருந்தது. அதுக்கு முன்னாடி சில இடங்கள்ல நம்ம வெஸ்ட் பெங்கால் வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம், கேரளாவை எடுத்துக்கலாம், ஆம் ஆத்மிக்கு சில இடத்துல சிக்கல். இப்ப அவங்க வெளியில போறாங்க, காங்கிரஸ் இல்லை அப்படின்னா அந்த இடம் இன்னும் ரொம்ப இணக்கமானதா மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? ஆமா, கண்டிப்பா இருக்குங்க. ஓகே. இப்ப பீகார் எலெக்ஷன்ஸ் பாருங்க, பீகார் எலெக்ஷன்ஸ் வந்து நல்ல எட்ஜ் தேஜஸ்வி யாதவுக்கு இருந்தது. அவங்களுக்கு 65 சீட்டு காங்கிரஸ் கொடுத்து, தேஜஸ்வி யாதவ் வந்து அதே 27% ஓட் ஷேர் அவர் வாங்கிட்டாரு. பட் காங்கிரஸ்னால புல் டவுன். அதனாலதான் இவங்க வந்து ஆர்ஜேடி வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியல, ரொம்ப மோசமா தோத்தாங்க காங்கிரஸ் அலையன்ஸ் வச்சுதான். இப்ப அவரும் ரீதிங்க் பண்ணுவாரு இல்லைங்க, அகிலேஷ் யாதவ் ரீதிங்க் பண்ணுவாரு. இப்ப தமிழ்நாட்டில் நடந்தது இப்படி இருக்குன்னா அவரும் அல்ல, எல்லா ரீஜனல் பார்ட்டிஸ் ரீஜனல்ல சிவசேனா ரீதிங்க் பண்ணுவாங்க, சரத்பவர் ரீதிங்க் பண்ணுவாரு, இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் ரீதிங்க் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி டிச் பண்ணிட்டு போனீங்கன்னு வைங்க, ஒரு அலையன்ஸை வச்சுட்டு 2019 இருந்து பார்லிமெண்ட்ல எம்பி வாங்கிட்டாங்க, அப்புறம் உள்ளாட்சி தேர்தல், அப்புறம் 21, அப்புறம் 24 தேர்தல், இதெல்லாம் அனுபவிச்சுட்டாங்க. அனுபவிச்சுட்டு இது ஒரு 5 சீட் வாங்கிட்டு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும். ஒரு 2 சீட்டு 2 மினிஸ்டருக்கு அந்த பக்கம் டிவிகே போயிட்டாங்க. முதல் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து இப்ப டிவிகே என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்க? டிவிகே வந்து இதுவரைக்கும் பிஜேபி பத்தி ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாங்க. பிஜேபி பத்தி ஒன்னு செக்குலரிசம்ன்றாங்க. என்னோட கேள்வி அடுத்த நகர்வு அதுவாதான் சார் இருந்துச்சு. ஒருவேளை திமுக இப்படி ஸ்டாண்ட் எடுக்கிற போது கூட இருந்தே முதுகுல குத்திட்டு போன காங்கிரஸ் அவங்க என்ன மாதிரி முடிவு எடுப்பாங்க? அப்போ டிவிகே டிஎம்கே இருந்த இடத்துல டிவிகேவை ஃபிக்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அது மற்ற கட்சிகள் எப்படி வந்து உற்று நோக்குவாங்க அப்படிங்கிற பார்வை இருக்கே. டிவிக்கு ஒரு பெரிய மெஜாரிட்டி மைனாரிட்டி கவர்மெண்ட் தானுங்க. ஓகே, மைனாரிட்டி கவர்மெண்ட் தானே. நான் மெஜாரிட்டி மைனாரிட்டிங்கிற அடிப்படையில் இந்த கேள்வியை முன்வைக்கல சார். ஐடியாலஜிக்கலா யார் எப்படி இருக்காங்க? அப்ப டிவிகேவை ஐடியாலஜிக்கலா மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வேற ஸ்டேட்ல இருக்கிறவங்க எப்படி பார்ப்பாங்கன்ற கேள்வி நான் முன்வைக்கிறேன். இல்ல, மற்ற ஸ்டேட்ல இருக்கிற பார்ட்டிஸ் எல்லாம் டிவிக்கு ஒரு ஒரு இதெல்லாம் பார்ப்பாங்க. அவங்க மைண்ட் 107 சீட்ஸ் தான். எப்படி எப்படி பண்ணாங்க, எப்படி வந்தாங்க, ஏடிஎம்கே பிரிச்சாங்க, அப்புறம் ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ்ல ஏடிஎம்கே வேலுமணி ஃபேக்ஷன் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணாங்க, அப்புறம் அவங்க வந்து திருப்பி எடப்பாடி கூட சேர்றாங்க. இதெல்லாம் மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இந்தியாவில் எல்லாத்துக்கும் தெரியுங்க எப்படி இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னு. அப்போ எல்லாருமே கேர்ஃபுல்லா இருப்பாங்க. உன்னை வந்து இப்ப ப்ரெஷர் யாருக்குன்னா எல்லா இந்தியா அலைன்ஸ்ல இருக்கிற எல்லா பார்ட்டிஸும் ப்ரெஷர் வந்து காங்கிரஸ்க்கு தான் கொடுப்பாங்க. நாங்க உங்களை நம்பி எப்படி இருக்கிறது, எப்படி இருக்கிறது? சரி, நிச்சயமா சார். நீங்க அகிலேஷ் யாதவ கூட உதாரணம் காட்டி பேசுனீங்க. என்னோட நினைவு சரி அப்படின்னா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு பிறகு அவர் எக்ஸ் வலைத்தளத்தில் ஒரு பதிவு போட்டார் நான் நினைக்கிறேன். திமுக தலைவர் அவரோட இருக்கக்கூடிய புகைப்படம் வந்து போட்டுட்டு கொள்கை ரீதியாக நாங்கள் எப்போதும் வந்து ஒன்றாக இருப்போம் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் இன்னைக்கு நினைவுக்கு வருது. தமிழ்தாசன் சார், உங்கள்கிட்ட ஏற்கனவே கேட்ட கேள்விதான். ஒரு பக்கம் தமிழ்நாடு அளவில் நாங்கள் வந்து ரொம்ப ஒற்றுமையாக இல்லை, இந்தியா அளவில் திமுகவினுடைய தயவு ஒருவேளை காங்கிரஸுக்கு தேவைப்படுதா? ஏன்னா எப்போதுமே நெகட்டிவாகவே எலெக்ஷன் நேரத்துலேருந்தே பேட்டி கொடுத்துட்டு இருந்த கிறிஸ்டோடங்கர் வந்து இல்லை நாங்கள் இந்தியா கூட்டணியில் திமுக நாங்கள்லாம் அங்கே வைக்கிறோம்னு சொன்னதும், ஒரு பக்கம் இப்போ கர்நாடகாவுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றக்கூடிய டிகே சிவகுமார் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாண்டு வேறு, ஆனால் இந்தியா கூட்டணியில் தான் திமுக இருக்கிறது அப்படின்னு சொன்னதும், திமுக இந்தியா கூட்டணியில் தொடர்வதை காங்கிரஸ் வந்து விரும்புகிறதா? ஒரு 3-4 நிமிடத்துக்குள்ள நிறைவான பறவை எடுத்துக்கிறேன் ப்ளீஸ் சார். அதாவது காங்கிரஸ் விரும்புகிறதா இல்லையா என்பது அல்ல இப்பொழுது. சரி, காங்கிரஸ் செய்த துரோகம் தான் திமுகவுக்கு இப்பொழுது எங்களுக்கு முன்னால் நிற்கிறது. அதனால்தான் அவர் இன்றைக்கு விட்டிருக்கிற அறிக்கை தலைமை கழகத்தின் சார்பிலே வந்திருக்கு. தொடர்ந்து எதுக்காக நாங்க இந்த முடிவை எடுத்தோம்? சரி, 1952 இன்றைக்கு நேற்று இல்லை, 1952 முதல் தேர்தலிலே
காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக நின்ற கட்சிகள் வெற்றி பெற்றன. ஒரு பக்கம் பார்த்தால் உழைப்பாளர் கட்சி அன்றைக்கு வந்து எஸ் ராமசாமி படையாச்சியார், இன்னொரு பக்கத்திலே கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் 6 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றார்கள். அன்றைக்கு திமுகவுடைய ஆதரவு கேட்டது. திமுக கட்சி இதில் நிற்கல, தேர்தலில் நிற்கல. அண்ணாவுடைய ஆதரவை அன்றைக்கு பெற்று வெற்றி பெற்றார்கள். திராவிட நாடு கொள்கை மற்றும் என்ன திமுகவுடைய கொள்கையை எடுத்து சொல்லி மாநில உரிமைகளை நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்லி உறுதி பெற்று வெற்றி பெற்று அவர்கள் வந்தார்கள். வந்ததும் உடனே காமராஜ் களத்தில் இறங்கி அவங்க போதிய உறுப்பினர்கள் இல்லை, 375 உறுப்பினர்களுக்கு அன்றைக்கு காங்கிரஸ் 152 பேர் தான் வந்தாங்க. உடனே அந்த 188 இடங்கள் வந்து 188 இடங்கள் எதிர்கட்சிகள் வந்தன. அதை பிடிப்பதற்கு அன்றைக்கே குதிரைப்பேரம் நடத்திய காமராஜ் தலைமையில் நடத்திய கட்சி தான் காங்கிரஸ் என்பதை மறந்து விடாதீர்கள். திமுகவுடைய அணியில் வெற்றி பெற்று அவர்கள் போய்விட்டார்கள். அன்றைக்கு பிடித்து ராஜாஜி அவர் தேர்தல் நிற்கவில்லை, எம்எல்சி ஆக்கி அவர் முதல் மந்திரி ஆக்கினார்கள். அவர் கேபினட்டில் அவர் மந்திரி சபையில் போய் சேர்த்தார். ஆனாலும் திமுக கழகம் அன்றைக்கு கட்சியினுடைய கட்சியா அன்றைக்கு ஆட்சியா என்பதை கட்டும் கட்சியை கட்டுக்கோப்போடு நடத்தி வந்தவர் அண்ணா. அதற்கு பிறகு கலைஞர் 1977 தேவைப்பட்டது இண்டிகேட் சிண்டிகேட் என்று பிரிந்தது காங்கிரஸ் கட்சி. அன்றைக்கு காமராஜ் ஒரு அணி, அதை நிசலிங்கப்பா இப்படிலாம் வருது. அன்றைக்கு இருந்தபோது இந்திரா காந்தி பக்கத்திலே அன்றைக்கு அந்த அணியிலே அவருக்கு ஆதரவு தெரிவித்தார் கலைஞர். 1971 77 நமது ஆட்சியை கலைத்தார்கள் 75-6. ஆனாலும் 77 நாம் அன்றைக்கு முடிந்த பிறகு 80 ஒரு நிலையான ஆட்சி வர வேண்டும் என்று தான் நாம் அன்றைக்கு இந்திராவுக்கு ஆதரவு தெரிவித்தோம். 80 அப்படி இருந்தாலும் நம்ம மேல் சர்க்காரியா கமிஷன் அன்றைக்கு பாய்ச்சப்பட்டது. அதற்கு முன்னால நீங்க பார்த்தீங்கன்னா 1980 கூட்டணி, அதற்கு பிறகு நமக்கு துரோகம் செய்தார்கள். இதே போல சொல்லாமல் போய் ஒரு எம்ஜிஆர் கட்சி நம்ம உடன்பாடு வைத்திருக்கும் போது திருப்பத்தூர் இடைத்தேர்தலில் ஒருவரை போய் ஆதரிக்கிறோம் என்று சொல்லி வால்மீகை நிறுத்தி எங்களை ஆதரவை விட்டுவிட்டு கூட்டணி இருக்கும் போதே அன்றைக்கு போனவர்கள் தான் அவர்கள். எம்ஜிஆர் ஆதரவு செய்தார்கள். 80க்கு பிறகு 91 ஆட்சி கலைப்பு. எங்களுக்கு 2 முறை காங்கிரஸ் கட்சியாலே ஆட்சி கலைப்பு நடைபெற்றது. திமுக ஆட்சியை கலைத்தது காங்கிரஸ் அரசு. ஆனால் அதுக்கு பிறகு ஒன்று மட்டும் சொல்கிறேன், 2004 அன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் நமக்கு வந்து அதாவது பாரதிய ஜனதா கட்சி ஆதரித்தோம், வாஜ்பாய் பிரதமர் ஆனார். அதற்கு முன்னாலே நாம் அதாவது தேவேகவுடா இருந்தார், ஐக்கிய குஜராத் நம்ம ஆதரித்து நம்ம கூட்டணியில இருந்தார். அதற்கு முன்னாலே விபி சிங்கை உட்கார வைத்தோம். இவ்வளவு நடந்தாலும் நிலையான ஆட்சி வரவில்லை. நிலையான ஆட்சி வருவதற்காக 2004 நாம் காங்கிரஸோடு தொடர்ந்தோம். ஆனால் நான் கேட்கிறேன், இவ்வளவு தொடர்ந்து கூட நாம் வந்து இந்தியாவில் ஒரு முடிவு எடுக்கும் போது காங்கிரஸ் கட்சியிலே விபி கிரியை ஆதரித்தோம், ஜனாதிபதி தேர்தலில் ஜெயசிங்கை ஆதரித்தோம், பிரதிபா பாட்டீலை ஆதரித்தோம். ஆதரித்து முன்மொழிந்தவரை கலைஞர் தான். பிரதாப் முகர்ஜி நாம் ஆதரித்தோம். பிரதிபா பாட்டீல் மட்டும் இல்ல, பிரணாப் முகர்ஜி ஆதரித்து நாம் முன்மொழிந்ததே நாம தான். பல பிரதமர்களை உருவாக்கியவர் கலைஞர், திமுக அரசு. பல கட்சி பல குடியரசுத் தலைவர்கள் உருவாக்கியதும் கலைஞரும் திமுக தான். சரி, இவங்க இப்படி இருக்காங்கன்னு நீங்களே சொல்றீங்க. நீங்க வந்து காங்கிரஸ் வந்து பிளவுபட்டு பிரிக்கலாமா என்று கேட்டால், என்டி ராமர் எப்படி கட்சியை உருவாக்கினாரு காங்கிரஸ் எதிராக? அங்க இருந்து வந்த கட்சி யாரு? இல்ல நிச்சயமா சார், வரலாற்று ரீதியா நிறைய விஷயங்கள் நம்மளால சொல்ல முடியும். அவங்களுடைய தொடர் துரோகத்திற்கு நேரம் இல்ல. இன்னும் நான் மற்ற 2 விருதுகள்ட்டையும் சின்ன கருத்துக்கள் வந்து கேட்கணும். அதனால நான் நிறைவு செய்யறேன். உங்கள்கிட்ட மன்னிக்கணும், உங்களுடைய நிறைவான பார்வை சார், சுருக்கமா ப்ளீஸ். இல்ல, அதாவது நீங்க கூட கேட்டீங்க, இப்போ நீங்கள் தாவேக்காவை எப்படி காங்கிரஸ் பார்க்கும், இந்த இந்தியா கூட்டணியில் தாவேக்காவுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்னு. காங்கிரஸுக்கு தாவேக்கா என்பது ஒரு ஈஸி டார்கெட். நீங்கள் எப்படின்னா 5 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு எம்பி பதவி கிடைச்சது, இப்போ ஒரு எம்பி பதவி ஈஸியாக வாங்க முடியுது. அப்போ தாவேக்காவை எளிதாக கொண்டு வர முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து தாவேக்கா என்கிற ஒரு அப்பரண்டிஸ் சிஎம் ஆட்சி தான் நடக்குது. ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு படம் வந்துச்சுல்ல, அதில் பார்த்தா தெரியும் 2001 அதில் வந்து வடிவேல் கேரக்டர் வந்து நேசமணி கேரக்டரில் அப்பரண்டிஸ்களான்னு கூப்பிடுவார். இதே இப்போ இருக்கின்ற முதல்வர் நடிச்சிருக்கார். அந்த அப்பரண்டிஸ் ஆட்சி தான் நடக்குது. அதனால தான் எங்கே எது இருக்குன்னு தெரியல. இப்போ அப்பரண்டிஸ்களுக்கு தான் எது எங்கே இருக்குன்னு தெரியாது. அந்த கற்றுக்கொள்கின்ற ஆட்சி அதை காங்கிரஸ் பயன்படுத்துகிறதோ என்கிற ஒரு இதுதான். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் கேட்டீங்க இப்போ இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் இல்லாத ஒரு 3ஆம் அணி அமையுமான்னு. அது உண்மை. காரணம், இந்த ரிசல்ட் வந்த போதே நீங்கள் சொன்னது மாதிரி அகிலேஷ் யாதவ் போட்ட ட்வீட் எனக்கு ஞாபகம் இருக்குது. அவர்கள் ஏற்கனவே காங்கிரஸ் இல்லாத ஒரு 3ஆம் அணி அமைக்க வேண்டும் என்கிற விருப்பம் இருக்குது. இப்போ நீங்கள் வெஸ்ட் பெங்காலில்
மம்தா பானர்ஜிக்கும் காங்கிரஸுக்கும் ஒத்தே வராது. ஓகே. அதே மாதிரி அகிலேஷ் யாதவும் காங்கிரஸ் எதற்கு தூக்கி சுமக்கணும்னு கேள்வி கேட்டார். இப்போ பீகாரில் அதே நிலைமை தான். அப்போ திமுக என்கிற ஒரு கட்சி இன்னைக்கு போய் வந்து அங்கே இந்த இந்தியா கூட்டணியில் உள்ளே அமரவில்லை என்றால் எனக்கு தெரிந்து இந்தியா கூட்டணியும் உடைந்து விடும். அதான் உண்மை. ஏன்னால் அதற்கான வரலாறு ஏற்கனவே இருக்குது. 89ல் அண்ணன் கூட சொன்னார், 89ல் உள்ள வரலாறு, அதே மாதிரி 96ல் உள்ள வரலாறு, இந்த தேவகவுடாவிலிருந்து குஜராத் வரைக்கும் நம்ம உருவாக்கி இருக்கோம். அப்ப இந்த 3ஆம் அணிக்கான தேவை இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். அப்ப காங்கிரஸ் உடைய துரோகத்தால் தான் எப்பொழுதுமே 3ஆம் அணி உருவாகி இருக்குது. நீங்க வரலாற்றுல பார்த்தா தெரியும். அது காரணமே அவங்க தான் இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் இன்னைக்கு வந்து காங்கிரஸ் இருக்குது. அதனாலதான் தாவேகா மாதிரி அப்ரண்டிஸ் சிஎம்களை உள்ள கொடுக்குறாங்க. அது சொல்லணும். இன்னைக்கு இருக்கின்ற அமைச்சர்களுக்கு கூட எந்த தொகுதி எதுனே தெரியல. இப்ப இன்னைக்கு இருக்கின்ற ஸ்ரீநாத் அமைச்சர் அவர் போய் பார்த்தா திருச்செந்தூர்ல அனிதா ராதாகிருஷ்ணனுடைய சட்டமன்ற தொகுதியில போய் வந்து நன்றி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அதிகாரிகள் சொல்றாங்க, இல்ல இது உங்க தொகுதி இல்லைங்க, ஓ இது ஏன் தொகுதி இல்லையா அப்படின்னு அவர் தூத்துக்குடிக்கு போறாரு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடக்குதுங்க. இவர்களை போன்றவர்களைத்தான் இன்னைக்கு வந்து காங்கிரஸ் வந்து பக்கத்துல வச்சுக்க நினைக்கிறாங்க. அதான் நடக்க போகுது. இந்தியா கூட்டணி கிட்டத்தட்ட உடைந்து விட்டது அப்படிதான் எடுத்துக்கலாம். இந்தியா கூட்டணி உடைந்து விட்டது. கண்டிப்பா. கவிதா மேடம், உங்களுடைய நிறைவான பார்வை, இதனால யாருக்கு லாஸ், இந்தியாவுக்கு என்ன நன்மை அப்படின்னு கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கோம். சுருக்கமா நிறைவான பார்வை. இந்தியாவுக்கு வந்து ஒரு புது நம்பிக்கை கொடுக்கும். அது வந்து இந்தியாவுக்கு நிச்சயமா புதிய நம்பிக்கை கொடுக்கும். ஏன்னா இந்த பாஜக காங்கிரஸ் மாத்தி மாத்தி பார்த்தது ஒரு நடுநிலை வாக்காளர்களா, என்ன எந்த கட்சியும் சாராத வாக்காளர்களுக்கு ஒரு சலிப்பு வந்துடுச்சு. என்னன்னா இவனும் சரியில்லை அவனும் சரியில்லைன்ற மாதிரி. இன்னொன்று காங்கிரஸ்க்கு வந்து துரோகம் புதுசு இல்லை. இப்போ சார் சொன்ன மாதிரி காங்கிரஸ் வந்து ஒரு பண்ணையார் கட்சி, யாருக்காச்சும் முதுகுல சவாரி செஞ்சே பழக்கமாயிட்டாங்க. ஒரு போராட்டமோ ஒரு இதோ பண்ணாமலேயே இவங்க இப்படியே இருந்து இப்போ தாவேக்கா கூட கூட்டணி சேர்ந்திருக்காங்க. தாவேக்கா அதுக்கு மேலே சார் சொன்ன மாதிரி அப்ரண்டிஸ்களாங்கன்ற மாதிரி வாக்கு சேகரிக்கவும் வரல, வாக்குக்கு நன்றி சொல்லவும் போகல, தன்னுடைய துறை என்னன்றது தெரியல, தனக்கு என்ன தொகுதின்றது தெரியல, என்னன்றதே தெரியாத ஒரு கூட்டத்தோடு இவங்க சேர்ந்திருக்காங்க. அதனால 2 பேரும் சேர்ந்தது ரொம்ப அழகான ஒரு கூட்டணி தான். அப்படியே தொடரட்டும்னு பார்க்குறோம். எம்.கே. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் நிச்சயமாக ஒரு 3வது கூட்டணி அமைக்கணும். அதுக்கான முழு தகுதியும் திறமையும் எம்.கே. ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்குது அப்படின்றது தெரியும். நிச்சயமாக ஒரு 3வது கூட்டணி வந்துச்சுன்னா இந்திய அளவில் ரொம்ப நொந்து போயிருக்காங்க. இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டிஸ்லாம் வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் நிச்சயமா ஒரு நம்பிக்கை கொடுக்கும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். நிச்சயமா காங்கிரஸும் வேண்டாம்னு அங்கங்க மாநிலங்களில் ஒழிக்கக்கூடிய அந்த குரலுக்கு ஒரு புதிய உத்வேகம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அப்படி நீங்கள் சொன்னீங்க, ஒவ்வொரு முறையும் வந்து காங்கிரஸ் வந்து தன்னைத்தானே மண்ணவாரி போட்டுக்கும் அப்படிங்கிறதா. அதுக்கு தான் எதிர்க்கட்சி தலைவர்கள் வந்து 4 நாளைக்கு முன்னாடி கூட பேசினாங்க. அதாவது சட்டமன்றத்தில் பேசினதை நான் நினைக்கிறேன். காங்கிரஸ் தோற்றதற்கு காரணம் இதை பாஜக நினைச்சேன், ஆனால் அது அவங்க தான் காரணம் அப்படிங்கிறது. மேற்கு வங்காளத்துல காங்கிரஸ்ல இருந்து பிரிந்து தான் மம்தா பானர்ஜி. சரி. இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலுமே அவர்கள் செய்த துரோகத்தால் வெளிப்பட்ட இன்னொரு கட்சி தான் ஆட்சி பண்ணுது. நிச்சயமா சார், பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம் இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும். நேஷனல் லெவலில் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது. ஏற்கனவே முதலமைச்சராக திமுக தலைவர் அவருடைய ஸ்டாண்ட் அடுத்து என்னவாக இருக்குங்கிறதையும் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பார்க்கலாம். நிகழ்ச்சியில் பங்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.